ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் பால் பாயாசம் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி அவல் பால் பாயாசம் பண்ணுறதுக்காக நான் தேவையான அளவு உருண்டை வெல்லம் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. பாகு ரெடி ஆயிரும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. அது நல்லா காயட்டும். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். கொஞ்சமாக உலர் திராட்சை எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நான் கெட்டியான வெள்ளை அவல் 1 கப் எடுத்துருக்கேங்க. அதை நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். செவந்துடக்கூடாது, லைட்டாக வறுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்து எடுத்துட்டு நான் இப்போ 3 கப் அளவு பால் சேர்த்துக்கிறேங்க. இந்த பாலில் தான் நல்லா வேகணுங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவைப்படுற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இது நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நான் இப்போ இதில் பாகு சேர்த்திக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. நம்ம அவல் பால் பாயாசம் தயாராகிடும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்டான அவல் பால் பாயாசம் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.